السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله وحق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இறை இல்லத்தில் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அன்பார்ந்த எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா அல் பக்ராவினுடைய விளக்க உரையை நாம் சில தினங்களாக பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பெயர்களை பற்றி கற்றுத்தந்தான் என்பதை அதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது, قال يا آدم ஆதமே அன்பியூ பிஅஸ்மாஇஹிம், நீங்கள் அவற்றுடைய பெயர்களை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஃபலம்மா அன்பாஹும் பிஅஸ்மாஇஹிம், அவர் அவற்றுடைய பெயர்களை கூறிய போது, மலக்குமார்களிடத்திலே இவற்றுடைய பெயரை நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லும் பொழுது, இறைவா நீ எனக்கு கற்றுத்தந்ததை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது என்று மலக்குமார்கள் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதமுக்கு அதை கேட்கும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவற்றுடைய பெயரை கூறியதாக இறைவன் இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அடுத்ததாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். கால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியின் மறைவானவற்றை நான் அறிவேன். வ அலமு மா துபுதூன வ மா குன்தும் தக்துமூன், நீங்கள் வெளிப்படையாக செய்தவற்றையும் நீங்கள் மறைத்தவற்றையும் நான் அறிவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே நாம் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்கு அறிந்தவனாக இருப்பான். நாம தனிமையிலே சில பாவமான காரியங்கள் செய்தாலும் சரி, நாம தனிமையில் இருக்கணும், யாரும் பார்க்கிறே, நாம எல்லாவற்றைய தடைகளை அழித்து விடுகின்றோமே, யாரும் பார்க்க மாட்டாங்க என்று சில நபர்கள் எண்ணினார்கள் என்று சொன்னால், இந்த வசனம் அவர்களுக்கு மிக எதிரானதாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவர்கள் மறைவானதை எப்படி செய்தாலும் சரி அல்லது வெளிப்படையாக செய்தாலும் சரி, நீங்கள் எப்படி என்ன காரியங்கள் நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இதிலே நமக்கு சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் இப்போது தவறு செய்ய முடியுமா? இந்த வசனங்களை நம்முடைய ஆழ் மனதில் நாம் பதிந்து கொண்டோம் என்று சொன்னால்
நாம் தனிமையிலோ அல்லது வெளிப்படையிலோ நாம் எந்த ஒரு காரியம் செய்யாமல் நாம் இருப்போம். ஏன்? அல்லாஹ் பார்க்கிறான், அவன் சொல்லிவிட்டான், நாம் என்ன தவறு செய்தாலும் சரி அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று இந்த அச்ச உணர்வு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு பாரதூரமான காரியங்கள் செய்வதை விட்டும் நாம் விலகி நிற்போம். இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான், ஆகவே நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நீங்க வெளிப்படையாக செஞ்சாலும் சரி, நீங்க மறைத்தாலும் சரி, எல்லாம் எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் இன்றைக்கு ஆதவர் சந்ததிகளாக நாம் இருக்கிறோம். இந்த வசனங்களை நாம் நம்முடைய மனதிற்குள் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல ஒரு மனிதன் வழிகட்டு போறதுக்கு சுலபமான காரியமாக இருக்கிறது. முன்னாடியே தப்பு செய்யறது அந்த அளவுக்கு வெளிப்படையா இருக்காது, மறைவாகவும் இருக்காது. ஆனா இன்றைக்கு பாருங்க, இந்த செல்போன் அப்படின்னு வந்துருச்சு. இன்றைக்கு செல்போன் வந்துட்டதுனால தனிமையில ஒரு இடம் கிடைச்சா போதும், உடனே அதை தப்பு செய்யக்கூடிய எண்ணத்தை ஷைத்தான் அவன் உள்ளத்தில் விதைத்து விடுகிறான். இன்றைக்கு அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு பல்வேறு நபர்கள் காதல் என்கிற பெயரிலே சில அசிங்கமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆரம்பத்தில் தடுத்து விட்டான் என்று நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் உணர வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ. மலக்குமார்கள் அல்லாஹ் எவ்வளவு கட்டளையிட்டான், மலக்குமார்களே நீங்கள் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள். இந்த சஜிதா அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு வணங்குவதை போன்று வணங்குவது பொருள். சஜிதான பணிவு என்ற அர்த்தமும் இருக்கு. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் பணியுங்கள் என்று நாம அர்த்தம் கொடுக்கிறோம். இதை சில நபர்கள் தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்யறாங்க சொன்னா, அல்லாஹ் மலக்குமார்களுக்கே சஜிதா செய்ய சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா இன்றைக்கு நாம் பெரியவர்களுக்கு சஜிதா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமலான்ல பாருங்க, ரமலான் தொழுது முடிச்சுட்டு அவன் வெளியே வீட்டுக்கு போவோம். இன்றைக்கும் சில நபர்களிடத்தில் இந்த பழக்கங்கள் இருக்கிறது. சில இஸ்லாமிய மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆண்மகன் இந்த இரவு தொழுகை அந்த ரமலான் தொழுவதற்காக போவாங்க. இந்த ரமலான் தொழுகை முடிச்சிட்டு பிறகு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த ஆர்த்தி தண்ணின்னு ஒண்ணு இருக்கும், இந்த கொஞ்சோண்டு குங்குமப்பா அந்த கலரை பவுடர் போட்டு கலக்கி வச்சிருப்பாங்க. ஆண்மகன் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த ரமலான் தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டுல ஒரு பெண்கள் செய்வாங்க, இந்த பக்கம் ஒரு வலது ஒரு பக்கத்துல 3 சுத்து, இடது பக்கத்துல ஒரு 3 சுத்து சுத்திட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் என்கிற ஒரு தவறான ஒரு செய்தி இங்கு நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு பரவி இருக்கிறது. காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு, அப்பதான் உனக்கு பெருமை காசு என்று நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பாட்டி தாத்தா இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பக்கே மலக்குமாக சஜிதா செய்ய சொல்லிட்டாங்க அல்லவா, அதனால பெரியவங்களுக்கு நீங்க பணிந்து நடக்கணும், நீங்க சஜிதா செய்யணும் என்று சொன்னதன் காரணமாக இன்றைக்கு பல நபர்கள் தன்னுடைய முதுகை குனிந்து சாதாரண ஒரு மனிதனுடைய காலில் விழக்கூடிய கலாச்சாரம் நம்முடைய காலத்தில் இருந்து சொன்னா இதை நாம் களை எடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பணிவு சொன்னால் நல்ல முறையிலே அவர்களுக்கு அனுசரிச்சு கொடுத்துட்டு போகணும் என்கிற அர்த்தம் இருக்கிறது. காலில் விழுவது அவர்கள் வணங்குவது மட்டும் பொருளல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு, இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர அனைவருமே பணிந்தனர், எல்லாம் ஆதமுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லும் பொழுது அபா வஸ்தக்பர் வ கான மினல் காஃபிரீன், அவன் பெருமை கொண்டான், அவன் இறை மறுப்பாளர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். அதாவது ஆதமுக்கு சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான், பணிய சொல்லிட்டான், கட்டுப்பட சொல்லிட்டான். இதை கட்டுப்பட மறுத்ததற்காகவே இப்லீஸ் இணை வைக்கக்கூடிய ஒருவனாக ஆகிவிட்டான் என்று
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நம்முடைய மூதாதையர் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வளவு சிறப்பானதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறார் என்பதை நாம் இங்கே உணர முடிகிறது. ஆகவே நாம் பார்த்த இந்த 2 வசனங்களையும் நமக்கு சில அடிப்படையான சில தகவல்கள் நமக்கு சொல்லுகிறது. அதை முழுமையான முறையில் நாம் உணர்ந்தவர்களாக இருப்போம் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.